Hi friends, welcome to Sija Lifestyle. ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் வாங்கி வச்சுருக்க செடி காஞ்சி போகுது, அதுவும் ரோஸ் காஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான். என் வீட்லேயும் செடி இருக்குது பாருங்கள். இப்போ நல்ல வெயில், அதுலேயும் திளில் எடுத்துக்கிட்டு இருக்குது. திளில் எடுத்துகிட்டு இருந்தாலும் பூக்கிற பூவை பாருங்கள், காஞ்சி போய் தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா திளில் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் திளில் எடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு கொடி ரோஸு. இங்கே பாருங்கள் ஒரு சைடு மொட்டு விட்டுருக்கு, நல்லா நிறைய மொட்டு விட்டுருக்கு. ஆனால் மொட்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் பூக்கு நல்லா அழகாக பூக்கும். பூக்கோடைய டைமு வாங்கி போய் கரைஞ்சி போச்சுன்னு சொல்லக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடியது, நீங்கள் இப்போ ரோஸ் நீங்கள் ஃபஸ்ட்டாக நட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காஷ்மீரி ரோஸ், இதெல்லாம் காஷ்மீரி ரோஸ் மொட்டுங்க. இந்த காஷ்மீரி ரோஸ், நாட்டு ரோஸு, அதெல்லாம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். அதுதானா நமக்கு அவ்வளோவா கேர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சீக்கிரமாக அது திழுத்துக்கிட்டே பூ வச்சுக்கிட்டே இருக்கும். இதுலேயும் பூ வச்சுட்டு இருக்கு. வெயில் ஆனதுனால காஞ்சி போயிருக்கு. நான் எந்த உரமும் கொடுக்கலைங்க. இந்த மாதிரி இந்த ரோஸை பாருங்கள், நல்ல திளில் எடுத்து வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு டைகர் ரோஸ் வெரைட்டி சேர்ந்ததுங்க. அதோட மூடெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. வெயிலுக்கு நானும் உரம் எதுவும் கொடுக்காம அதுக்கு மேலே இருக்க மண்ணெல்லாம் விலகி போய் வேறு தெரியுது. அதனால ரோஸ் நின்றுட்டு இருக்கு. நான் டைம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேங்க. முடக்கத்தான் கீரையெல்லாம் அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக நம்ம உரம் கொடுக்கணும். நான் கொடுக்குறதெல்லாம் அந்த வீட்டு உரம் தாங்க கொடுக்குறது. என் வீட்டில் என்னெல்லாம் கிடைக்கிறோ, அரிசி கழுவுற தண்ணி, காய்கறிங்க, இந்த காய்கறிங்களெல்லாம் நான் காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் காய வச்சுருக்கேங்க. அதை நான் உரமாக போடுறத நான் உங்களுக்கு வீடியோவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அதனால தான் அந்த பாட்டில் நான் எந்த உரமும் கொடுக்கல. பாட்டெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இனி அது உரம் கொடுத்ததுக்கப்புறம் செடியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு. பூவெல்லாம் பூக்கலை. இதில் ஒரு டைமு 16 ரோஸ் வரை பூத்துருக்கு. தாஜ்மஹால் ரெட் ரோஸுங்க. இப்போ நிற்கிற நிலைமையை பார்த்தீங்களா, வெயிலுக்கு அது அப்படி நின்றுட்டுருக்கு. இதுக்கு நான் உரம் கொடுத்து இதுக்கப்புறம் அது பூக்கிற வீடியோவை நான் நெக்ஸ்ட்டாக போடுவேன். நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறது உரம் கொடுக்குறது தான். அப்போ நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இல்லை. அதனால தான் புதுசாக நட்டு வளர்த்துற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் எந்த உரம் கொடுக்காம அப்படியே வச்சுருக்கேன். ரோஸுங்களை எல்லாம் 1-2 பூ தான் பூத்துருக்கு. அங்கே லாஸ்ட்டு நிற்கிறதெல்லாம் மிட் நைட் ப்ளூ, அதில் கொஞ்சம் மொட்டு வச்சுருக்குது. அது கொஞ்சம் 4-5 வருஷம் ஆன ரோஸ், அதனால் அதில் கொஞ்சம் மொட்டு வச்சு நிற்குது. இதுக்கப்புறம் நான் உரம் வைக்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூக்குத்தியா வர நான் விதை போட்டு திரும்ப அது ஒரு பாட்டில் 2 வளர்ந்து போயிட்டுருக்குது. இதுலேயும் 2 விதை போட்டேன். ஆனால் அது திழுக்கலைங்க. இதில் போட்டது திழுத்து வரல, இந்த பாட்டில் போட்டது. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அக்கா மூக்குத்தி விதை கிடைக்குமான்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் விதை சேர்த்து வச்சுருக்கேன்ப்பா. இனி இந்த செடியிலேருந்து நான் வளர்ந்து இதுலேருந்து நான் கொஞ்சம் காய் எடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து நான் விதை சேகரிப்பேன். நான் சேகரித்து கொடுக்கக்கூடியதை ஒரு 50 பேருக்கு சேர்ந்து கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால தான் கொஞ்சம் சேர்ந்ததை கொடுத்தா திருப்தி ஆகாதுல்ல. கொஞ்சம் நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுவேன். இங்கே பாருங்களேன், இந்த ஜெவந்தின்னு சொல்லுவாங்க, ஜாமந்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இது பூம் ஜெவந்தின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொன்னார். இதோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் அழகாக இருக்குங்க. இதுவும் நாங்கள் ஆன்லைனில் வாங்கினது தான். எனக்கு செடின்னா அவ்வளோ பைத்தியம், பூனா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதனால் வாங்கி கொடுத்தது தான் இது. இதில் மொட்டு வச்சுருக்கு. ஆன்லைன் வாங்கிட்டு வந்தது பூவெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு வச்ச மொட்டு தான் இதுங்க. அதுக்கிடையில் தான் நான் அந்த மூக்குத்தி அவரையை நட்டு விட்டுருக்கேன். இதுவும் பூக்கட்டும் அதுவும் காய்க்கட்டும்ன்ட்டு பக்கத்துலேயும் 2 நட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். அதுலேயும் மொட்டு வச்சுருக்க அழகா. என்ன கலருன்னு நீ பூத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். இதுலேயும் பாருங்களேன். அதே மாதிரி சீடுக்கு வேண்டி வெயிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. ஆனால் சீடெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகட்டும், கொஞ்சமாக இருக்குது. அதனால் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரோஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அடுத்த வீடியோக்கு வேண்டி வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன உரம் கொடுக்குறேன், உரம் கொடுத்ததுக்கப்புறம் அது எப்படி பூக்குது, என்ன அழகாக பூ கொடுக்குதுங்கிறத. ஏன்னா நீங்கள் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். எந்த காய்கறி வேஸ்ட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடு கொஞ்சம் அது நம்ம சேர்க்குறனால கொஞ்சம் கலீஜான மாதிரியும், ஐயோ இது நிறைய அழுக்கு கூடின மாதிரியெல்லாம் தோணும். காய்கறி வேஸ்ட்டுகள்லாம் சேர்ந்து பாருங்கள், அது அழுக்கு கூடின மாதிரியெல்லாம் நமக்கு தோணும். ஆனால் அது அழுக்கு கூடுறது நீங்கள் நினைக்காதீங்க. நமக்கு அழகான பூக்களெல்லாம் நிறைய கிடைக்குங்க. காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் நான் எப்படி சேர்த்து வச்சுருக்கேன், மூட்டையாக சேர்த்து வச்சுருக்கேங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன், நான் எப்படி சேர்த்து வச்சுருக்கேங்கிறத. அதை எப்படி காய போட்டு நமக்கு செடிங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.